கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம் 143 அதிகாரம் 12வது வசனம். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும், நான் உமது அடியேன். இந்த நாளிலும் செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய கிருபை. ஆண்டவருடைய கிருபை நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மேலானது. பக்தன் தாவீது இப்படி கூறுகிறான், உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும், நான் உமது அடியேன் என்று. அர்த்தம், நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, என்னை சுற்றி சத்துருக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் என் ஆத்துமாவை ஒடுக்குகிறார்கள், எனக்கு என்ன செய்வது என்று தெரியல, நான் உம்முடைய பிள்ளை தானே, நான் உம்மை விசுவாசிக்கிறவன் தானே, என்னை விடுவியும் என்று அவன் இப்படி கூறுகிறான். உம்முடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை எவ்வளவு மேலானது என்று தாவீது அறிந்து உணர்ந்திருக்கிறான். அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையும். என்றோ நம்மளுடைய வாழ்க்கை நமக்கு எதிராக எழுந்த சூழ்நிலை நிமித்தம், சத்துருக்களின் நிமித்தம் எப்பொழுதும் நம்மளுடைய வாழ்க்கை முடிவுக்கு போயிருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கும் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதுமே கர்த்தருடைய பெரிதான கிருபை அல்லவா? பாருங்க, எப்படி ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவருடைய கிருபை ஆதாமும் ஏவாளும் இழந்து போனார்களோ, அதே போலதான் நாமும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்புக்கொடாமல், இந்த உலகத்தின் வஞ்சனைக்கும் இந்த உலகத்தின் ஆசாபாசங்களுக்கும் இடம் கொடுத்து விட்டு நாம் தோட்டத்தை விட்டு வெளியே வந்த சூழ்நிலையில் நாம் என்று இருந்திருப்போம். அப்படி ஒருவேளை ஏதேனும் பாவத்தின் பிடியிலோ, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி வந்த ஒரு அனுபவத்திலோ இன்று நடந்து கொண்டிருப்போம் என்றால், ஆண்டவர் கூறுகிறார் கர்த்தருடைய கிருபை மேலானது என்று. எபேசியர் 2 அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படியாக கூறப்பட்டிருக்குது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறான். கிருபையின் நிமித்தம், கர்த்தருடைய கிருபையின் நிமித்தம் விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்மால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அந்த கிருபையை நாம் விருதாவாக்கி விடாதபடி எப்பொழுதும் அது உணர்ந்தவர்களாம் நாம் நடந்து கொள்ள வேண்டும். பாருங்க, தேவனை விட்டு பிரிந்து வந்த நம்மை கிறிஸ்துவுக்குள் நம்மை மீண்டுமாக தம்முடைய ஜனமாக மாற்றினார். நாம் எப்பொழுது பாவத்திற்கு உட்பட்டு விட்டோமோ, உலகத்திற்குள் ஐக்கியமாகி விட்டோமோ, அப்பொழுதே ஆண்டவரை விட்டு பின்வாங்கி வந்து விட்டோம் நாம். ஆனால் ஆண்டவரோ, இவர்கள் பின்வாங்கி போய்விடக்கூடாது, இவர்களை கைவிடக்கூடாது என்று சொல்லி நம்மை ஒருபோதும் கைவிடாதவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர் தம்முடன் சேர்த்து கொண்டார். இதுதான் அவருடைய கிருபை, இதுதான் அவர் நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு ஈவு. இதை நாம் புறக்கணிக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. அனுதினமும் இந்த கிருபையை நாம் தியானித்தவர்களாய், உணர்ந்தவர்களாய் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். இது அவர் நமக்கு தந்த மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா? இந்த வாழ்க்கையை உலகத்திற்காக விட்டுவிடக்கூடாது. மாறாக அவர் தந்த கிருபையை உணர்ந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். தீத்து 3 அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது, நீதியின் கிரியைகளினால் அல்ல, இரக்கத்தின்படியே மறுஜென்மத்தின் கழுவதினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதினாலும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று. பார்த்தீங்களா? நம்ம ஏதோ நல்லது செஞ்சோம் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு நல்ல. நம்ம ஒருபொழுதும் நீதியை செய்திருக்கவே மாட்டோம். கர்த்தருக்கு பிரியமான காரியம் செய்வதுதான் நீதி. அந்த நீதியை நம்ம ஒரு நாளும் செய்திருக்க மாட்டோம். அப்படி இருந்தும் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார்? அவர் நம் மீது வைத்த இரக்கத்தின்படி. அவர் நம் மீது வைத்த இரக்கம் நம்மை என்ன செய்தது என்றால், கிறிஸ்துவுக்குள் புதிதாக்கி, அதுதான் மறுஜென்மத்தின் கழுவதினாலும், ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது நம்மளுடைய பழைய பாவ மனுஷனை களைந்து போட்டு புதிதாக பெற்ற, கிறிஸ்துவுக்குள் புதிதாக பெற்ற சரீரத்தை உடையவர்களாய், கிறிஸ்துவுக்குள் புதிதாக பெற்ற ஆவியுடையவர்களாய் நாம் வாழும்போது பாவத்திற்குள் இடறி விடாமல் கிறிஸ்துவின் வசனத்தை நமக்கு கூறினபடி கிறிஸ்துவின் வசனத்தில் நம்மை நடத்துகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்றால், கர்த்தருடைய கிருபை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்று பாருங்கள். அவர் நம்மை நேர்வழியாய் நடத்துவதற்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனையே இந்த உலகத்திற்கு தந்தார்.
அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பின்பு நம்மை நேர்பாதையில் நடத்துவதற்காக கிறிஸ்துவுக்குள் நமக்கு பரிசுத்த ஆவியானவரும் தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட கிருபையை பெற்ற நாம் கிறிஸ்துவையும் விட்டு விடுகிறோம், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தையும் விட்டு விடுகிறோம். பின்பு இந்த உலகத்திற்கு நேராக போய்விடுகிறோம். முடிவிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் என்றால் இன்றைக்கு நாம் சிந்தித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இலவசமாய் நமக்கு கர்த்தர் இந்த கிருபையை தந்திருக்கிறார், இந்த இரட்சிப்பை தந்திருக்கிறார். இரட்சிப்பு என்பது நாம் விடுதலையாக்கப்படுவதற்கு அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தப்படும்படியாக ஒப்பு கொடுத்தார். நம் ஆண்டவர் நம்மளுடைய இரட்சகரும் அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார். நாம் இதற்கு எந்த கிரயமும் கொடுக்கப்படவில்லை, எந்த தியாகமும் நாம் செய்யவில்லை. நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். ஒருவேளை ஆண்டவருக்காக ஒருவேளை நம்மளுடைய பிரியமான உணவை விட்டு உபவாசம் இருக்க முடியுமா? ஆண்டவர் சொல்வார், மகனே நீ ரொம்ப யூடியூப்ல அடிக்டா இருக்கிற, அதை விட்டுட்டு நீ என்னை தேடு அப்படின்னு சொன்னா நம்மளால இருக்க முடியுமா? ஆனால் அவரோ எந்த விதமான ஒரு பிரதிபலனும் பார்க்காமல் அவர் தம்முடைய குமாரனையே எனக்காகவும் உங்களுக்காகவும் அனுப்பினார். என்றால் நாம் எவ்வளவாக ஆண்டவருடைய கிருபையை தியானித்தவர்களாய் இந்த உலகத்தை வெறுத்து ஆண்டவரை நேசிக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவரை வெறுத்து உலகத்தை நேசிக்கும் சூழ்நிலை வந்துவிட்டது என்றால் நம்மை விட்டு விடுவோம், நம்மளுடைய மாம்சத்தை விட்டு விடுவோம், உலகத்தை விட்டு விடுவோம். தாவீது சொல்ற, ஆண்டவரே உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும், நான் உமது அடியேன் என்று சொன்னது போல ஆண்டவருடைய கிருபையை நாம் உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே இந்த உலகத்தை வெறுக்க இந்த மாம்சத்தை மேற்கொள்ள எனக்காக யுத்தம் செய்யும், நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் என்னை தெரிந்து கொண்டீரே என்று சொல்லி நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருடைய கிருபை நம்மை எல்லா தீங்கிலிருந்து மீட்டெடுக்கும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் நமக்கு தரும். என்றால் நம்மை நாமே சீர்திருத்தி கர்த்தருடைய கிருபை உதாசீனப்படுத்தினவர்களாய் அல்ல, கர்த்தருடைய கிருபை உணர்ந்தவர்களாய் நம்மை நாமே கிறிஸ்துவுக்குள் ஒப்பு கொடுப்போம், ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வோம். பரலோக ராஜ்யம் மிக மிக சமீபமாயிருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.